ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்கும் உலகின் தலை சிறந்த பணக்காரரான எலான் மஸ்கை தெரிஞ்சிருக்கும். திறமையும் முயற்சியும் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எந்த ஒரு உயரத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் தான். தன்னோட கடின உழைப்பையும் திறமையையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோடீஸ்வரராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ஓனராகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. எலான் மஸ்க் பல கண்டுபிடிப்புகளை இலாபத்தின் நோக்காகவே கண்டுபிடிச்சிருந்தாலும் சில நேரத்தில் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் மக்களோட மனசை கவர வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர்னா எலான் மஸ்க் தான். இவர் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற பரிசோதனையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணின டைம் அப்போ தன்னோட உயிர் செவ்வாய் கிரகத்தில் வச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவர் தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து நிறுவிய டெஸ்லா கார் கம்பெனி இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான கார் கம்பெனியாக இருக்குது. இவரோட கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட நோக்கமே விண்வெளியை சுற்றி பார்க்குறதுக்கு ராக்கெட்களை தயாரித்து அதில் மனிதர்களை அனுப்புறது தாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் எப்படியாவது மனிதர்களை குடியேற்றணும் அப்படின்னும் அது 2025ஆம் ஆண்டு சாத்தியமாகும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காருங்க. ஓகே, இப்போ இவரோட ஆரம்ப வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்துட்டேன் ராசா. இப்போ யார் இந்த எலான் மஸ்க் அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எலான் ரியூ மஸ்க் இதான் இவரோட முழு பெயர். 1971ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் தான் இவர் பிறகுறாரு. தானாகவே கற்கும் திறன் கொண்ட எலான் மஸ்க் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பற்றி கற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட முழு கவனத்தையுமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மேலேயே செலுத்துகிறாரு. எலான் மஸ்க் தன்னோட 12வது வயசுலேயே ஒரு சின்ன கேமை வடிவமைச்சு அதை தொழில்நுட்ப பத்திரிகைக்கு வித்தார். இப்போது அந்த கேம் பிளாஸ்டர் அப்படிங்கிற பேரில் ஆன்லைனில் காணப்படுது. எலான் மஸ்க் புத்தகங்கள் படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தினார். இவர் சின்ன வயசில் யாரு கூடயுமே பேசாமல் ரொம்பவே அமைதியாக தான் இருப்பாராம். எலான் மஸ்க் சின்ன வயசாக இருக்கும்போதே அவரோட பெற்றோர்கள் டிவைஸ் ஆகி பிரிஞ்சதுனால எலான் மஸ்க் தன்னோட தாயோட தென்னாப்பிரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கனடாவிலேயே குடியுரிமை பெற்று அங்கேயே இவரோட மேல்நிலை பள்ளி படிப்பை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. 1992ஆம் ஆண்டு ஒண்டேரியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் 2 வருஷம் படித்தார். அதுக்கப்புறம் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் 2 இளநிலை பட்ட படிப்பை முடித்தார். இயற்பியல் மற்றும் வர்த்தகத்துறையில் 2 தனித்தனி பட்ட படிப்பை முடித்த இவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 துறைகளையும் வச்சுட்டு பல கண்டுபிடிப்புகளை மக்களுக்காக தயாரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் தான் எலான் மஸ்க் தன்னோட புதிய தொழில்களில் ஈடுபடுறதுக்கான யோசனைகளில் ஆரம்பிக்கிறாரு. எலான் மஸ்க் 1995ஆம் ஆண்டு சிலிகான் வேலியின் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டப்படிப்புக்கு சேர்ந்தார். ஆனால் 2 நாளில் அந்த பட்டப்படிப்பை விட்டுட்டு தன்னோட பிஸ்னஸ் கனவை நனவாக்குற முயற்சியில் ஈடுபடுறாரு. இப்போ இவரோட ஜிப்2 அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்த்துருக்கலாம். எலான் மஸ்க் 1995ஆம் ஆண்டு ஜிப்2 அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு அவரோட அண்ணனும் அவரோட அப்பாவும் சேர்ந்து $28,000 அமெரிக்க கொடுக்குறாங்க. இந்த ஜிப்2 அப்படிங்கிற கம்பெனி பல இணையதளங்களுக்கும் செய்தித்தளங்களுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய கம்பெனியாக இருந்துச்சு. எலான் மஸ்க் பிரபல ஊடகங்களான நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிகாகோ ட்ரிபியூன்ஸ் ஆகிய கம்பெனிகளோட சேர்ந்து ஜிப்2 கம்பெனியை மேலும் வளர்ச்சி அடைய செஞ்சார். ஜிப்2 கம்பெனி மேலும் வளர்கிறதுக்கு பல தடைகள் வந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எலான் மஸ்க் அந்த கம்பெனியோட நிறுவனராக மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட CEO பொறுப்பில் இருக்கிறதுக்கும் ஆசைப்பட்டார். ஆனால் மற்ற நண்பர்களுக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிறதுனால இவர் CEO போஸ்ட்டுக்கு போகிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் 1999ஆம் ஆண்டு ஜிப்2 கம்பெனியை விற்கிறதுக்கு முடிவு செஞ்சார். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஜிப்2 கம்பெனியை விற்று அதில் தனக்கான பங்கை மட்டும் எடுத்தார். அந்த பங்கு கிட்டத்தட்ட $22 மில்லியன் அமெரிக்க. தான் ஆரம்பித்த முதல் கம்பெனி அவருக்கு தோல்வியை கொடுத்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தன்னோட பங்கை வச்சுக்கிட்டு அடுத்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக இவரோட X.com அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்த்துருக்கலாம். ஜிப்2 கம்பெனியை விற்றதுக்கு அப்புறமா அதே வருஷத்தில், அதாவது 1999ஆம் ஆண்டிலேயே X.com அப்படிங்கிற ஆன்லைன் பேங்கிங் கம்பெனியை ஆரம்பித்தார். X.com கம்பெனியை ஆரம்பித்ததுக்கு அடுத்த வருஷமே
எக்ஸ்டாட்காம் கம்பெனியோட கான்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இணைஞ்சுது. இந்த இணைப்போட சேர்ந்து அப்படியே பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா எலான் மஸ்க் பேபால் கம்பெனியோட நிறுவனராக போனார், அதாவது துணை நிறுவனராக போனார். கம்பெனியோட முக்கிய அங்கமே பேபால் அப்படிங்கிறத உணர்ந்த எலான் மஸ்க் தன்னோட எக்ஸ்.காம் அப்படிங்கிற கம்பெனியை 2001 பேபால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினார். ஆரம்பத்தில் இந்த பேபால் கம்பெனி மக்களிடத்தில் அதிக வரவேற்பை பெறலைனாலும் எலான் மஸ்கோட வழிகாட்டல் மூலமாக பேபால் கம்பெனி மக்களிடத்தில் அதிக வரவேற்பை பெற்றுச்சு. ஒருத்தரோட வளர்ச்சி அடுத்தவங்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியே எலான் மஸ்கோட வளர்ச்சி மற்ற நண்பர்களுக்கு பொறாமையை தந்துட்டு இருந்துச்சு. இதனாலேயே எலான் மஸ்க்குக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை இருந்து கொண்டே வந்துச்சு. இந்த சண்டையோட விளைவாக பேபால் கம்பெனியை விற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பேபால் கம்பெனி நடியலை அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு விற்கப்பட்டுச்சு. இந்த டைமில் தான் நடியலை கம்பெனியோட ஆன்லைன் பரிவர்த்தனைகள் பேபால் கம்பெனி மூலமாகவே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2002 இன்டர்நெட் கம்பெனியான ஸ்டாண்டர்ஸை ஒப்பிடும்போது இந்த கம்பெனி மாபெரும் சேலாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு $1.5 பில்லியன் ஸ்டாக் கைமாறினுச்சு. இதில் எலான் மஸ்க்கு பேபால் கம்பெனி மூலமாக $165 மில்லியன் கிடச்சிது. இப்போ இவரோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்த்துருக்கலாம். இந்த டைமில் தான் எலான் மஸ்க் விண்வெளி பற்றின கனவுகளை காண ஆரம்பிக்கிறாரு. இதோட விளைவாக செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் வகையில் மினியேச்சர் எக்ஸ்பிரிமெண்டல் கிரீன் ஹவுஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் மொடூரல் அப்ரோச் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வச்சு மலிவான ராக்கெட்களை உருவாக்க வேண்டும்னு, அந்த ராக்கெட்களை திரும்ப பயன்படுத்தக்கூடியவாறு இருக்க வேண்டும்னு எலான் மஸ்க் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே தான் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மலிவான ராக்கெட்களை தயாரிக்கிறது தான் எலான் மஸ்கோட நோக்கமாகவே இருந்துச்சு. எலான் மஸ்க் தன்னோட பிளானை செயல்படுத்துறதுக்கு முதல்ல அமெரிக்க மற்றும் ரஷ்ய கம்பெனிகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார். எலான் மஸ்கோட திட்டம் நிறைய கம்பெனிகளுக்கு பிடிச்சிருந்தாலும் குறைந்த செலவில் ராக்கெட்களை தயாரித்து அதை திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு சாத்தியம்னு ஒருத்தருக்கும் தோணலை. இப்படியே அந்த வகையில் ராக்கெட்களை தயாரித்தாலும் அது பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி எலான் மஸ்கோட இந்த திட்டத்தை நிராகரித்தாங்க. தன்னோட திட்டத்தை நிறைய கம்பெனிகள் நிராகரித்தாலும் எலான் மஸ்க் தன்னோட திட்டத்தை அவரே செயல்படுத்துறதுக்கு முடிவு செஞ்சார். அதுக்கப்புறமா தான் 2002 ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை தொடங்கினார். அதுக்கப்புறமா பேபால் கம்பெனி மூலம் தனக்கு கிடைச்ச $165 மில்லியன் பணத்தையும் வச்சு இன்னும் சில பங்குதாரர்களின் உதவியோட எலான் மஸ்க் மலிவான ராக்கெட்களை தயாரித்து அதை ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக விண்வெளிக்கு அனுப்புனார். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி கூடிய சீக்கிரமே லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சுது. இதன் மூலமாக எலான் மஸ்க் மற்ற விண்வெளி நிலையங்களை பார்க்கவும் குறைஞ்ச செலவுகளில் ராக்கெட்டை தயாரித்து அதை விண்வெளிக்கு அனுப்புறதுல முன்னணியாக நின்று செயல்பட்டார். ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி முதல்ல ஃபால்கான் 1 மற்றும் ஃபால்கான் 9 அப்படிங்கிற 2 ராக்கெட்களை தயாரித்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஃபால்கான் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அண்ட் த டிராகன் மல்டிபர்பஸ் ஸ்பேஸ் கிராஃப்டையும் வடிவமைச்சுது. அதுக்கப்புறமா எலான் மஸ்க் சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைஞ்சி விண்வெளி பற்றின ரிசர்ச்சில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி நாசாவோட இணைஞ்சி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களை தயாரிக்கிறதுல ஈடுபட்டுச்சு. இதுக்கப்புறம் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி உலகின் தலை சிறந்த செயற்கைக்கோள் வடிவமைப்பு மத்திய நிலையமாக மாறினுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். எலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி தற்போது உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அடியை எடுத்து வச்சிருக்கு. என்னன்னா, நிலவுக்கு மனிதர்களை அழைத்து செல்றதுக்கான முறையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதன்படி ஜப்பான் நாட்டு தொழிலதிபரான யுசாகு மேசவா அப்படிங்கிறவரை நிலவுக்கு அனுப்ப முடிவு செஞ்சிருக்கு. இந்த யுசாகு மேசவா அப்படிங்கிற இவர் ஜப்பானில் இருக்கக்கூடிய டாப் 17 பணக்காரர்களில் ஒருத்தர். விண்வெளி துறையில் மட்டும் தன்னோட சாதனைகளை நிரூபித்து காட்டின எலான் மஸ்க் அடுத்து வருங்காலத்தின் வளர்ச்சியை மனதில் வச்சு மோட்டார் கார்களை தயாரிக்கிறதுலையும் ஈடுபட்டார். எலான் மஸ்கை உலக புகழ் பெற வச்ச ஒரு கம்பெனின்னா அது அவரோட டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கார் கம்பெனி தான். டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனியில் தன்னோட பங்கான $7.5 மில்லியன் முன் வச்சு டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனி மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டார். முதலீட்டாளராக மட்டுமில்லாமல் டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனியில் முன்னின்று டெஸ்லா ரோட்ஸ்டர் டிசைனுக்கு பொறுப்பாளராக இருந்து காரில் கார்பன் ஃபைபர் பொடி தான் பயன்படுத்தணும்னு வற்புறுத்தி தரமான கார்களை தயாரிக்க செஞ்சார்.
ஒரு கட்டத்தில் டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனி விற்கிற நிலைமைக்கு வந்தப்போ எலான் மஸ்க் அந்த கம்பெனியை வாங்கினார். அதுக்கப்புறமா 2008ஆம் ஆண்டு டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனியோட சிஇஓவாகவும் மாறினார். இவர் சிஇஓவாக பதவியேற்றதுக்கு அப்புறமா வெளியான முதல் கார் 31 நாடுகளில் சுமார் 2500 கார்களை வித்துச்சு. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, வடிவமைக்கப்படுற கார்கள் எல்லாமே எலான் மஸ்கோட யோசனை மற்றும் திட்டத்தை கொண்டே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு கார் வடிவமைப்புலையும் எலான் மஸ்கோட கைவண்ணம் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியப்படத்தக்க விஷயம்தான். அடுத்ததாக எலான் மஸ்கோட சோலார் சிட்டி அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். அடுத்ததாக எலான் மஸ்க் சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நிறுவினார். சூரிய சக்தியை வச்சு வீட்டிற்கும் பல கம்பெனிகளுக்கும் தேவையான கரண்ட்டை சூரிய படல்கள் மூலமாக உற்பத்தி செய்தது தான் இந்த சோலார் சிட்டி கம்பெனியோட நோக்கமாக இருந்துச்சு. தற்போது அமெரிக்காவில் சூரிய படல்கள் தயாரிக்கிற கம்பெனியில் 2வது இடத்துல இருக்கிறது நம்ம எலான் மஸ்கோட சோலார் சிட்டி கம்பெனி தான். எலான் மஸ்க் 2013ஆம் ஆண்டில் ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாரு. இந்த ஹைப்பர் லூப் கோட்பாடுற குறிக்கோளே 2 வெவ்வேறு இடங்களுக்கு அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயில்வே வசதிகளை தயாரிக்கிறது தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு 20 நிமிஷமும் சென்னையிலேருந்து பாம்பேக்கு போகிறதுக்கு 50 நிமிஷம் பயணத்தை சாதிச்சு காட்ட முடியும் என்கிறது தான் இந்த ஹைப்பர் லூப்போட திட்டமே. எலான் மஸ்க் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் தலை சிறந்த தொழிலதிபராக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே அவரோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் சந்தித்த தோல்விகளும் அவமானங்களும் சவால்களும் தான். தன்னோட யோசனைகளை சாதிச்சு காட்டணும்னு சொல்லி விடாமுயற்சியோட போராடி இன்றைக்கி டெஸ்லா கார்ஸ், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்கள், சோலார் சிட்டி போன்றவற்றை சாதிச்சு காட்டினார். சாதனைகள் புரியறதுக்கு வயசோ பணமோ முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டின எலான் மஸ்கோட வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி தயவு செஞ்சு மன்னிச்சு விட்ருங்க. இதே போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம யாரோட லைஃப் ஸ்டோரியை பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் சுவாரஸ்யமான வீடியோக்களிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய், டேக் கேர்.